ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 98, 45, 234, 876, 98, 234. இப்போ 98 பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 234 பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் 1 டைமாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும், டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கோடிங் பார்க்குறோம். எப்போதும் போல் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். லிஸ்ட்டோடைய எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார் ஐ இன் எல்ஐஎஸ் அப்படிங்கிற லூப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஐங்கிற வேரியபிள் வழியாக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4th ஸ்டெப்பில் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இந்த கவுண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்கு, மோர் தென் 1 டைம் அக்கர் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 கவுண்ட்டுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து திரும்ப ஃபார் ஜே இன் எல்ஐஎஸ்ன்னு சொல்லி ஒரு லூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லூப் பார்த்திங்கன்னா சேம் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணோம். அது எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா யூஸ் பண்ணியிருக்கோம். 6th ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இஃப் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் ஜே. ஸோ ஐ லூப்லேயும் ஜே லூப்லேயும் சேம் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் எடுத்து ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது 1 டைம் அக்கர் ஆகிருக்குன்னு சொன்னால் கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கவுண்டில் இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு முறையும் சேம் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் கவுண்டில் இருக்கக்கூடிய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இஃப் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் ஜே அப்படின்னு சொன்னால் கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம கீழே அடுத்தபடியாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோங்கிறது முக்கியமான விஷயம். இஃப் கவுண்ட்டு கிரேட்டர் தேன் 1, ஒரு எலமெண்ட்டுக்கான கவுண்ட்டு மோர் தென் 1 டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். அப்போ அது கவுண்ட்டில் வந்து அது வேல்யூ தெரிஞ்சிடும், எவ்வளோ டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் கவுண்ட்டை, அடிஷ்னல் டூப்ளிகேட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். lis.remove of j இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அடிஷ்னலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐடியா படி நாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு அந்த எலமெண்ட்டு டூப்ளிகேட் எலமெண்ட்டு எவ்வளோ தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கவுண்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். இஃப் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் ஜே கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸோடைய கவுண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் 1 டைம் ப்ரெசென்ட் ஆகலாம், ஆனால் மோர் தென் 1 டைம் ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு தான் இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் 1 lis.remove of j. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அடிஷ்னலாக டூப்ளிகேட் எலமெண்ட்டை ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த லாஜிக் வழியாக நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். அதை தான் கீழே ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு ஐடியா. ஸோ எப்போதுமே லாஜிக்ங்கிறது அவங்கவுங்க க்ரியேட் பண்ண தகுந்தாப்புல மாறும். இன்னும் கூட பண்ண முடியும், சிறப்பாக பண்ண முடியும். அது நம்ம ட்ரையல் பொறுத்தாரு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையல்ஸ் எடுக்கிறீங்களோ ப்ரோக்ராமில் அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகி 1 டைம் மட்டும் அக்கர் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸை ஒரு லிஸ்ட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய லாஜிக். ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு காமிச்சிடலாம். அப்போ தான் நம்ம முதல்ல லிஸ்ட்டில் என்ன இருந்தது, அதுலேருந்து நம்ம எப்படி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி 2 விதமான ஸ்டெப்பையும் காட்டலாம். இந்த எல்ஐஎஸ்ங்கிறது நம்மளை பொறுத்தவரை இன்புட் லிஸ்ட்டு. அதில் தான் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, வித் டூப்ளிகேட்ஸோடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட் லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணுறோம். ஆனால் செப்பரேட்டாக ஒரு அவுட்புட்டை க்ரியேட் பண்ணாமல் எல்ஐஎஸ்ஸையே நம்ம அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இன்புட்டு லிஸ்ட்டு இருக்குது, அவுட்புட் லிஸ்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு.
அதை நம்ம கேரி அவுட் பண்ணியிருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.